ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? 2 நாளாக அறபோத டிரைவரால் ஆக்சிடென்ட் பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல் போத டிரைவரால் ட்ரக் ஆக்சிடெண்ட்டை லைவாக பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசம் அமேதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த நிகால்கர் ஸ்டேஷன்லேருந்து இதோ கிளம்புது பாருங்க குர்ஷேனு, அதுதாங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது. ராய்பரேலி ஹைவேல நிகால்கர் ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டு டிராஃபிக் கைட்டர் நம்பர் 129 இது. லக்னோலேருந்து சுல்தான்பூர் போகிற குட்ஸ்ட்ரெயின் தான் மோதுது. இந்த குட்ஸ்ட்ரெயின் 100 மீட்டருக்கு இந்த ட்ரக் எடுத்துகிட்டு போயிருக்கு. மோதின ட்ரக் இதுதான். பழைய இரும்பு எடுக்கிற கைலாங்கடையில் கொண்டு போடலாம். ரயில்வேயோட மின்சார பாதை போஸ்ட்டு ஒயரு எல்லாம் போயிட்டு அரக்கு ரயில் பெட்டிகள்லாம் நசுங்கி வளைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மோதின இன்ஜின் எப்படி இருக்கும் பார்ப்போம் வாங்க. அட கொடுமைய, இன்ஜின் மாதிரியா தெரியுது இது. இப்போ 10 வருஷம் ஓரம் கட்டி கிடந்த இன்ஜின் மாதிரி இருக்கு. ராய்பரேலி நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற கேட் இது. ஹெவி டிராஃபிக் உள்ள கேட்டு. இந்த கேட்டு பாதிச்சிச்சுன்னா ரோட் டிராஃபிக் மிக கடுமையாக பாதிக்கும். அயோத்திக்கு போகிற மெயின் ரூட் இது. அயோத்திலேருந்து வர பஸ்ஸு காரு வேனை எல்லாத்தையும் ராணிகஞ்சுங்கிற இடத்துல திருப்பி விட்டாங்க. எல்லாம் லக்னோ வாரணாசி ஹைவேஸ் வழியாக போயிட்டுருக்கு. எல்லாம் 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுற்றி போயிட்டுருக்காங்க. அதே போல் ராய்பரேலி சுல்தான்பூர் பிரதாப்கர்லேருந்து அயோத்தி தாம் போகிற எல்லா பஸ்ஸு காரு வேனை எல்லாத்தையுமே ஜெகதீஷ்பூரில் நிறுத்திட்டாங்க. இந்த பக்கம் இப்போதைக்கு போக முடியாது, எங்கேயாவது சுற்றி போங்கன்ட்டாங்க. ட்ரக்கு டிரைவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. லோக்கோ பைலட்டு ஏஎல்பிக்கெல்லாம் காயங்கிறாங்க. 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ட்ரக் ஏற்றி வந்த ஜல்லி பூரா இன்ஜின் மேலே கிடக்குது பாருங்க. ட்ரக்கு டிரைவர் ஒன் சைடு கேட்டு பேரியரை உடைச்சிட்டு அடுத்த சைடு கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். உடச்சோன்னா கூட நிறுத்தாமல் போயிருக்கான். ஃபுல் போதையில் இருந்திருப்பான் போல் இருக்கு. அடுத்த கேட்டு மூடி இருக்கு, அதையும் உடச்சிட்டு போயிடலான்னு போயிருப்பான் போல் இருக்கு. லைவ் ஆக்சிடென்ட் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சிடென்ட் ஆகலைன்னா அவன் தான் செஞ்சுருப்பான். ட்ரக்கோட இன்ஜின் டோட்டலாக அவுட்டு. ட்ரக்கோட ட்ரெய்லர் போர்ஷனை மட்டும் கிரேன் வச்சு நோத்திட்டு வந்தாங்க. இன்ஜினில் ட்ரக்கு மோதி ட்ரக்கை தள்ளிட்டு போகும்போது அந்த ட்ரக்கு சைடில் இருக்கிற எலக்ட்ரிஃபிகேஷன் போஸ்ட் எல்லாம் சாய்ச்சிருச்சு. அதனால தான் எலக்ட்ரிஃபிகேஷன் போஸ்ட்டில் இந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டுச்சு. ஓர போக்க பார்த்தா ட்ரக்கு காரணமோ கொல்ல பேரை கொல்லாமல் விட மாட்டானோ போல் இருக்கு. விசாரணையே தேவையில்லாத ஆக்சிடென்ட் இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.